வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். உங்களுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது 7.2 ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையருக்கு டால்பி சப்போர்ட்டு கொடுத்துருக்குறோம். அது இல்லாமல் ப்ரோலாஜிக் கனெக்ஷனும் கொடுத்துருக்கோம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாட்டு கேட்குற மாதிரி உங்களுக்கு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பாட்டு கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பாட்டு கேட்குறதுக்காண்டி அதுக்கு ஒரு மோடும், டால்பி டிடிஎஸ்க்கு தனியாக அதுக்கு தனியாக ஒரு சுவிட்சும் வச்சு கொடுத்துருக்கோம். அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஒரு வீட்டுக்கு நீங்கள் ஒரு டால்பி டிடிஎஸ் ஆம்பிளிஃபையர் வைக்க போகிறீங்க. அந்த இடம் வந்து உங்களுக்கு நீங்கள் ஹாலோ ரூமோ அடுத்தடுத்து உங்களுக்கு பெருசாகுது, இல்லை ஒரு வாடகை வீட்டிலேருந்து நீங்கள் வந்து ஒரு அடுத்த வேறு ஒரு வீட்டுக்கு போயிருக்கீங்க. அந்த இடத்துல ஹால் பெருசாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்த ஆம்பிளிஃபையரோட ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த வீட்டில் இந்த மாதிரி இல்லை அப்படிங்கும்போது பெருசாக இருக்கிற வீட்டில் பெருசாக இருக்கிற ஹாலில் அந்த ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ பத்தாத மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பிளிஃபையர் நீங்கள் செஞ்சு வச்சுக்கணும். அந்த ஆம்பிளிஃபையர் எல்லாத்துக்கும் மேட்சிங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனுக்குடனே போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் உள்ள பேனல் கஸ்டமர் எனக்கு இது மாதிரி தான் பேனல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி ரெடி பண்ண பேனலு. இதில் வந்து யூஎஸ்பி, இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா யூவி லைட் வந்துடும். நீங்கள் ஆடியோ டெஸ்ட் எடுக்கும்போது நம்ம அதை பார்ப்போம். இந்த இடத்துட்ட உங்களுக்கு யூஎஸ்பி, இந்த ப்ளூடூத் போர்டு, அந்த போர்டு மாடியூலில் என்னென்ன இருக்குமோ அது ஃபுல்லாகவே நீங்கள் இந்த யூஎஸ்பி சுவிட்சிலையும், அதாவது ப்ரோலாஜிக்கு இந்த சுவிட்சிலையும், இதில் வந்து டால்பி டிடிஎஸ்ஸு, அதாவது ஆப்டிக்கல், கோயாக்சியல், HDMI, ARC இதில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டால்பின்ற சுவிட்சையும் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து டால்பின்ற சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா உள்ளார இருக்குது. அந்த டால்பி கிட்டில் கொடுக்குற இன்புட்டில் HDMI, ARC, ஆப்டிக்கல், கோயாக்சியல் இது மூணுத்தையும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் செலக்ட்னு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ண பேக் சைடில் உள்ள அந்த லைட்டு மூவ் ஆகும். எந்த இன்புட்டில் இருக்குதோ அந்த இன்புட்டில் உள்ள தேவைப்படுதோ உங்களுக்கு அதோட ஆடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் 5.1 கன்வெர்ட் ஆகி வரும். நீங்கள் டிவியில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டிவி வந்து முக்கியமாக டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டட் சர்டிஃபைடு டிவியாக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் அந்த நாபு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாபு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேனலோடு வர நாபு கிடையாது, தனியாக இருந்தால் நம்ம அதை வாங்கணும். நாபுமே தனி ரேட்டு தான் வரும். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமும் கஸ்டமைஸ் பண்ணி ஒரு கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். கீழே உங்களுக்கு புஷ்ஷு பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் இருக்கும். இதை சில்வர் கலர்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா உங்களுக்கு கோல்டு கலர்லேயும் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு. இதில் வந்து உங்களுக்கு 2 சப்பு யூஸ் பண்ணிக்க முடியும். சப் 1 சப் 2 இருக்கிறதுல நீங்கள் தாராளமாக 2 JBL கூட யூஸ் பண்ண முடியும். இல்லை நான் 10 இன்ச்சு தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா 10 இன்ச்சு சப்வூஃபர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. JBL யூஸ் பண்ணலாமா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கீங்க JBL யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கும்போது நீ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா இதுக்கு ரெக்கமெண்டட் வந்து JBL வேணாம். JBL தவிர நீங்கள் HX, IGL, டெயின்டி, மேக்னட்ஸ் இந்த மாதிரி சப்வூஃபர் போடும்போது உங்களுக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையரில் செஞ்சுருக்கிற பவருக்கு ஏற்ற மாதிரி போடும்போது நம்ம 2 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 12 இன்ச்சு சப்வூஃபர் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே இருக்குது அப்படின்னா இருக்கட்டும். இல்லை நீங்கள் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிற ரேட்டில் கம்மியான சப்வூஃபரை 12 இன்ச்சில் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் மேக்னெட் யூஸ் பண்ணாலும் பேஸ் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு உண்டான பாக்ஸும் யூஸ் பண்ணிக்கணும். பேஸ் ரிசல்ட்டு நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறது, பேஸ் ரிசல்ட்டுங்கிறது டிரான்ஸ்ஃபார்மரு, கெப்பாசிட்டரு, அதில் உள்ள டயோடு, அதுக்கப்புறம் ப்ரீ செக்ஷனு, பவர் ஆம்ப்பு, பாக்ஸு, சப்வூஃபர் குவாலிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேஸ் கொடுக்க முடியுமே தவிர நிறையா பேர் பாக்ஸ் நம்மள்ட்ட கேட்குறாங்க, பேஸ் வந்து எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்க, உங்கள் ஆம்பிளிஃபையரில் அந்த சைடில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆம்பியர் வோல்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது சில பேர் ஃபோன் பண்ணிக்கும்போது. ஸோ அந்த ஆம்பியர் வோல்ட்டுங்கிறது சப்வூஃபரை பொறுத்த அளவில் அந்த பவர் ஆம்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பவராக இருந்துச்சுன்னா தான்
அதோட அவுட்புட்டு நல்லாயிருக்கும். அதேமாதிரி பாக்ஸு பெருசாக போட்டு ஹெவியாக போடுறதுக்கு உண்டான ரிசல்ட்டும் எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் அதையும் நம்ம சொல்லிக்கிறேன். இதோட இன்டீரியரில் பார்ப்போம் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு. ட்ரான்ஸ்ஃபார்மர் சேனலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 8 ஆம்பியரு, சப்வூஃபருக்கு 28 10 ஆம்பியரு, அதோட ரெக்டிஃபிகேஷன் செக்ஷனு, இது சேனலோட ரெக்டிஃபிகேஷன் செக்ஷனு. இது எல்லாமே நம்ம 3Nix பிராண்டு தான் டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். கெப்பாசிட்டர் இந்த 4 வந்து பார்த்திங்கன்னா சாம்கா, இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெல்ட்ரானு, இதெல்லாம் சாம்கா. இதுக்கப்புறமேட்டு பக்போர்டு இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 1 2 உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், மொத்தம் 3 பக்போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து FT003காண்டியும், இது வந்து உங்களுக்கு லைட்டு ப்ளஸ் சுவிட்சிங் கனெக்ஷனுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் போர்டுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் உள்ள பேஸ் ட்ரபிள் போர்டு KMSோடது, வாய்ஸ் கண்ட்ரோல் BT. இது வந்து கிறிஸ்டலோட சென்ட்ரு சரவுண்டு. சப்புபிரியும் வந்து பார்த்திங்கன்னா KMSோடது யூஸ் பண்ணியிருக்கிறோம். கஸ்டமரு இதோட 2 அவுட்புட் வரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாற்றி பின்ன சொல்லிங்கன்னா 2 அவுட்புட் வரும். ஸோ 2 அவுட்புட்டில் எது வேணும்னு கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி டியூன் பண்ணிக்கிற மாதிரி உள்ளேயே கண்ட்ரோல் நம்ம வச்சு கொடுத்துட்டோம். FT003 லேட்டஸ்ட் வெர்ஷன் இதில் கிட்ட யூஸ் பண்ணியிருக்கிறது. இதில் வந்து உங்களுக்கு ஆக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆக்ஸ் வந்து தனியாகவே ஃபுல்லாகவே இந்த ப்ரோலாஜிக் செக்ஷன் இல்லாமல் வெறும் ஃபுல்லாகவே ஆக்ஸ் எடுத்து ப்ளூடூத்தில் கொடுத்துட்டு ப்ரோலாஜிக் செக்ஷன் இல்லாமல் டேரெக்டாக எல்லாமே இந்த கிட்டில் ரன் ஆகிற மாதிரி கொடுத்துட முடியும். இந்த கிட்டில் நம்ம ரெகுலராக சொல்கிறது தான். இதில் வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும் பொழுது இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா PCM, டால்பி டிஜிட்டல், DTSன்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டோட குவாலிட்டியை பொறுத்து அது வந்து உங்களுக்கு டால்பியாக DTSஆக டினோட் பண்ணும். ஸோ ரெண்டுமே இல்லை அப்படிங்கும்போது PCMமாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். இதில் சேனலுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 to 6.5 வந்து பார்த்திங்கன்னா 4 யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4மே சரவுண்டுக்கு யூஸ் பண்ணது தான். சேனலுக்கு ரைட்டு லெஃப்ட்டு LCRக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3மே IRF 250, ரைட்டு லெஃப்ட்டு சென்டருக்கு 3த்துக்குமே இது இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஏன் இப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் வாட்ஸ் அதிகமாகிறதுக்கான டீட்டெயிலான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது, வேணுன்னா அதை பார்த்துக்குங்க. இது ஆக்சுவலாக இந்த டீகோடர் வந்து 5.1 ட்ராக் தான். இதில் சரவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா 4 சரவுண்டு போட்டிருக்கிறதுக்கு காரணம் நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரியே உங்களுக்கு பெரிய ஹாலாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலாக இங்கே சரவுண்டு சேர்த்துக்கலாம். இங்கே வாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் சென்டருக்கு வந்து நீங்கள் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும் பொழுது சென்டரோட வாய்ஸ் உங்களுக்கு த்ரூவாக கிடைக்கணும். அப்படிங்கும்போது 2 6 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. சேனல் ரைட் லெஃப்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக 8 இன்ச்சு 10 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு சின்ன ஹாலாக இருந்தாலும் பெரிய ஹாலாக இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த கெய்னரை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களாலே நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நான் கெயின் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தான் வச்சுருக்கேன். அதில் என்ன இருந்துச்சோ அப்படியே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கஸ்டமர் ஹாலில் வந்து அவங்க அதை ரன் பண்ணி பார்த்து அந்த ப்ரீசெட் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் தேவையான அவுட்புட்டை அதிகரிச்சிக்க முடியும். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே நம்ம அதிகமான வாட்ஸு LCRக்கு கொடுத்துருக்குறோம். சரவுண்டுக்கு 4 சேனலு 7 to 6.5. இப்போ இந்த சரவுண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ட்ராக்கு தான் நம்ம 4 சேனலாக எடுத்துருக்குறோம், அவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு 2 சேனல் ஆட் ஆகிடுச்சு. சப்வூஃபருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா KMSோட 8 FET மான்ஸ்டர் பவர் ஆம்ப்ளிஃபையர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நான் ஸ்டீரியோவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிரிட்ஜ் பஃபர் யூஸ் பண்ணலை. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது 28 10 ஆம்பியர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சப்வூஃபரும் இதில் ஒரு சப்வூஃபரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டமர் அவங்கள்ட்ட 10 இன்ச்சு தான் இருக்குன்னா ஸோ 10 இன்ச்சை ஒரு சேனலில் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு சேனலில் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி அவங்க ஐடியா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹாலோட சைஸு பெருசாகும் போது நீங்கள் ஆம்ப்ளிஃபையரில் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆம்ப்ளிஃபையர்லேயே நீங்கள் ஒரு 12 இன்ச்சு இதில் ஒரு 12 இன்ச்சு 12 இன்ச்சு தாராளமாக நீங்கள் லோட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அவுட்புட்டுங்கிறது பக்காவாக இருக்கும். 2 சப்வூஃபர் வந்து உங்களுக்கு டால்பி மூவிஸில் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும். இன்னொன்று மெயினாக நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆம்ப்ளிஃபையர்ஸு ரெடி பண்ணி செஞ்சுக்கும் பொழுது இதுக்கு என்னோடய ரெக்கமெண்டட் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சப்வூஃபரு 12 இன்ச்சு 8 ohms போட்டுக்கலாம். அதுதான் என்னோடய ரெக்கமெண்டேஷனு. 4 ohms போடக்கூடாதானா போட்டுக்கலாம், இருந்தாலும் நான் என்னோடய ரெக்கமெண்டேஷன் தான் சொல்கிறேன். 12 இன்ச்சு 8 ohms 2 போட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு 3த்துக்கும் 8 ohms இல்லாட்டினா 4 ohms கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த சேனலுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4 ohms 8 ohms 6 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் 8 இன்ச் வேணாலும் யூஸ் பண்ணலாம், 10 இன்ச் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சேனல் சென்டருக்கு லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சென்டரை பொறுத்த அளவில் 2 6 இன்ச்சு ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த வாய்ஸோட த்ரூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடைக்கும். இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது இதுதான் சென்ட்ரு சேனலு, நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அந்த சென்ட்ரு ஆடியோங்கிறத நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 ரிலே இருக்கும். அதில் வந்து நம்ம 4 ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம், 5 ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்கு 2, சேனலுக்கு 3. ஸோ 5மே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேவில் உங்களுக்கு உள்ளார போயிட்டு வெளியில் அவுட்புட்டாக வந்துடும். சப்வூஃபருக்கு தனியாக பனானா சாக்கெட் போட்டு கொடுத்துருக்குறோம். இதில் கூலிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேன் இங்கே ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே உள்ள ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பரேச்சர் வந்து இந்த சென்சிங்கை வந்து ஹீட் அதிகமாகும் பொழுது சென்ஸ் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஹீட்டை வெளியே இழுத்து விட்ற மாதிரி ரன் ஆகும். இந்த ஃபேன் அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். ஏன் இங்கே கொடுத்துருக்குறோன்னா ட்ரான்ஸ்ஃபார்மரு இந்த ஹீட் அதிகமானதாக இந்த இதை வெளியில் எடுத்து விடும். இந்த இடத்துட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட் ரெடி பண்ணுறவங்க ஃபேனை வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 ஃபேனு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஒன்றாவது நம்ம வைக்க முடியாது. இங்கே ஏசி இன்புட் இருக்குது, இங்கே ஏசி இன்புட் வந்துடுறதுனால ட்ரான்ஸ்ஃபார்மரு 2 ஃபேனுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துட்ட இருக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துட்ட மாற்றி கொடுத்துருக்குறோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆம்ப்ளிஃபையரோட இன்டீரியரு. இதே மாதிரி உங்களுக்கு ஆம்ப்ளிஃபையர்ஸ் கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே கொடுத்துக்கிட்ருக்கோம். ஏன்னா ஆம்ப்ளிஃபையரோட பேக் சைடு ஏசி கார்டு வந்து உங்களுக்கு 3 பின்னு கொடுத்துருக்கோம். ஹெவி ஆம்ப்ளிஃபையருங்கிறதுனால ஃபியூஸு இன்கேஸ் எதுவும் ஷார்ட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு இதில் ஃபியூஸ் போயிடும். ஏசியில் ஷார்ட் ஆனிச்சு அப்படின்னா ஃபியூஸ் போயிடும். ஆம்ப்ளிஃபையர் ப்ரொடெக்ஷனாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபேனு. இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணலை. அவங்க இந்த கேபினெட் தயாரித்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவும் தவறாக நினச்சிக்கோங்கன்னா இங்கே 2 ஃபேன் இருக்கிறது நம்மளுக்கு ரெடி பண்ணுறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. ஸோ இந்த ஃபேனுன்றதை இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த சாக்கெட்டு இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதை கொஞ்சம் ரெடி பண்ணுறவங்க அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ரைட் லெஃப்ட்டு, இது ரைட்டு, இது லெஃப்ட்டு, இது சென்ட்ரு. இது வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுக்கல. இந்த ஃபுல் சாக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு 4 சரவுண்டு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் வந்து இதில் உங்கள் வீடு வந்து ஹால் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா 2 சரவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. லென்த்தாக இருக்குது அப்படின்னா 4 சரவுண்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது, லென்த்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 சரவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வால்யூம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வால்யூம் கண்ட்ரோல் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃபியூடெக்கோட கிட்டு. ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஜிட்டல் செலக்ட் அப்படின்ற பட்டனை நீங்கள் புஷ் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலேருந்து எடுத்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்ததுனால நீங்கள் தாராளமாக ஃப்ரண்ட்டில் வந்து எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு 3மே வந்து மாறி மாறி அந்த டிஜிட்டல் பட்டனை புஷ் பண்ண இங்கே சேஞ்ச் ஆகும். சப்வூஃபருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இது ஒன்று சப்வூஃபர், இது ஒரு சப்வூஃபரு ப்ரொவிஷன் கொடுக்காததுனால இந்த இடத்த நம்ம சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டு ஒன்று கொடுத்துருக்குறோம். இது ப்ளூடூத்தில் உள்ள உங்களுக்கு ஃப்ரண்ட் ரிமோட்டை வந்து யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆக்ஸு. நிறைய பேர் கால் பண்ணி கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஆம்ப்ளிஃபையர் ரெடியாக இருக்குதா, நாங்கள் உடனே எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. நம்மளால் அந்த மாதிரி பண்ண முடியாது. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கஸ்டமருக்கும் ஒரு மாதிரி நம்ம ஆம்ப்ளிஃபையர் செய்வோம். கஸ்டமைஸ் பண்ணும் பொழுது சில பேர் 2.1 கேட்பாங்க, சில பேர் 5.1 கேட்பாங்க, சில பேர் 5.1 ரிமோட் கிட் வச்சு கேட்பாங்க. ப்ரோலாஜிக்கு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ஸ் கம்மியாக கேட்பாங்க, வாட்ஸ் அதிகமாக கேட்பாங்க. 2 12 இன்ச்சு சப்வூஃபர் போடணும் அப்படிப்பாங்க. சில பேர் 2 12 இன்ச்சு சப்வூஃபரில் அதிக பேஸ் வர மாதிரி டிரான்சிஸ்டரு ஆம்ப் வேணும் அப்படின்னு ஒரு மாடலும் ஒன்றா இருக்கிறதுனால நம்ம இதுதான் நம்மள்கிட்ட வந்து கஸ்டமர் கேட்பாங்க அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆம்ப்ளிஃபையர் நம்ம முன்கூட்டியே செய்கிறது இல்லை. ஆம்ப்ளிஃபையர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்து நமக்கு பேமெண்ட் கைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கிறோம். அது ஒர்க்கு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட ஆம்ப்ளிஃபையரோட டெஸ்ட்டு போட்டு காட்டி நம்ம அதை வந்து டெலிவரி பண்ணுறோம். வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து பார்சல் கொரியரில் சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து நம்மளுக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து
ஆர்டர் கொடுத்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் உள்ளார யூஸ் பண்ணோம் அப்படின்ற டீட்டெயிலும் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற சாம்பிள் வீடியோஸில் இருந்துச்சு அப்படின்னா அதை உங்களுக்கு கொடுத்துருவோம். மேபி 1-2 காம்போனண்ட் வேணால் சேஞ்ச் ஆகலாம் மார்க்கெட் அவைலபிலிட்டியை பொறுத்து. மற்றபடி ஆம்ப்ளிஃபையரு அந்த வீடியோவில் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் வீடியோஸில் அதை அப்படியே உங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். மெட்டீரியல் மேபி சேஞ்ச் ஆகும். நான் சொன்னது மார்க்கெட் அவைலபிலிட்டி. அடுத்தது உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்த இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே முடிவு பண்ணது தான் பேனலு. பட் நம்ம ஒரு ஸ்டெப்பு வந்து கூட போய் ரைட் லெஃப்ட்டுக்கு இப்படி பண்ணிக்கலாம், சென்டருக்கு இப்படி பண்ணிக்கலாம், சரௌண்டுக்கு இப்படி பண்ணிக்கலாம், சப்புக்கு இப்படி பண்ணிக்கலாம், நம்ம டீட்டெயிலாக பேசும் பொழுது அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பட்ஜெட் வந்து ஒரு பேசி முடித்தோம். அந்த முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்மாக எடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் சொல்லும் பொழுது உங்களோட தேவை என்னன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம கொஞ்சம் நம்மளுக்கு என்ன தோணுதோ அப்படின்றத நம்ம அதை சொல்லுவோம். சார் உங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டு அப்படிங்கும்போது ஓகே உங்களுக்கு பட்ஜெட் ஒத்து வருது அப்படிங்கும்போது நம்ம அதை வந்து அதுக்கு அடுத்து ப்ராசஸ் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்களாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருந்தாலும் இன்டீரியராக இருக்கட்டும் எக்ஸ்டீரியராக இருக்கட்டும் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஆம்ப்ளிஃபையர் செய்கிறதுக்கு நம்மளே கஸ்டமைஸ்டு ஸ்பீக்கர்ஸு சப்வூஃபர்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட. அது இல்லாமல் ஸ்பீக்கர் பாக்ஸஸ் சப்வூஃபர் பாக்ஸஸ் நம்ம சொந்தமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு ஆம்ப்ளிஃபையருக்கும் எந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டால் போதுமானதாக இருக்கும் அப்படின்றது டிசைனை பொறுத்து நம்ம வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையரோட வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஃபுல் பேக்கேஜாக கேட்டிங்கனாலும் செஞ்சுக்கலாம். ஃபுல் பேக்கேஜாக வேணும் அப்படிங்கும் பொழுது நம்மளோட பாக்ஸு நம்மளோட சப்வூஃபர்ஸ் வந்து நீங்கள் மார்க்கெட்டில் விற்கிற ஒரு கடையில் போய் வாங்குகிற நார்மல் கார்பெட் துணி போட்டு இருக்கிற பாக்ஸோட நம்மளோட பாக்ஸோட ரேட்டு கண்டிப்பாக அதிகம்தான் வரும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது எம்டிஎஃப் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் மைக்கா ஷீட்டுக்கு பதிலாக நம்ம பிவிசி ஷீட் வந்து யூஸ் பண்ணுறோம். பிவிசி ஷீட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காண்டி நம்ம யூஸ் பண்ணுறது. ப்ளைவுட்டில் தான் பாக்ஸஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். இதை தொடர்ந்து நம்ம இந்த ஆம்ப்ளிஃபையரில் ஒரு டால்பி ப்ளே பண்ணி பார்த்து எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். Plane to deal with. That ain't a plane. That's a planet. What's going on, Leo?
play this? Let's play. Don't do this, Dom. Stop work. What are you doing? It's a trap. Damn. இது வரைக்கும் ஆடியோ ரிசல்ட் கேட்டுப்பட்டிருப்பீங்க. ஒரு மூவி ப்ளே பண்ணி உங்களுக்கு இதோட ஆடியோ ரிசல்ட்டு பார்த்தோம். நான் வீடியோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யூவி லைட் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தோம். முன்னாடி ப்ளூ கலரில் உங்களுக்கு லைட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. இந்த லைட்டுங்கிறது உங்களுக்கு கஸ்டமைஸ் தான். யூவி லைட்டு வேணுமாங்கிறதும் உங்களுக்கு கஸ்டமைஸ் தான். ஒன்றும் வச்சுக்கலாம், இல்லை அதுக்கு மேலே உங்களுக்கு எத்தனை யூவி லைட் தேவைப்படுதோ அத்தனையும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆம்பிளிஃபையர் செஞ்சு தரதுங்கிறது உள்ளார இருக்கிற மெட்டீரியலுக்கு வாரண்ட்டி கேரண்டி நம்மளால் எதுவுமே கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம வாங்குகிற இடத்துல ஒரு பொருள் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணி தரமாட்டாங்க. அது எல்லாமே டெக்னீஷியன் தான் தேரும். உங்களுக்கு அது மாதிரி டவுட் இருந்துச்சு, நான் சொல்கிறது உண்மையானு இருக்காங்கன்னா நீங்கள் பக்கத்தில் யாரும் உங்களோட டெக்னீஷியன்ட்ட பக்கத்தில் விசாரித்து பாருங்கள். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுனால நம்ம வந்து சர்வீஸு வந்து உங்களுக்கு 1 இயருக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம். ஸ்பேருக்கு மட்டும் உங்களுக்கு பணம் வந்து வாங்கிக்கிறது. சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த சர்வீஸ்க்கு உண்டான லேபர் சார்ஜு உங்களுக்கு 1 இயருக்கு வராது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டாக எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரியாகவும், உங்களுக்கு வந்து ஆம்பிளிஃபையர் மட்டும் எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரியாகவும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதை தாண்டி உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து கால் பண்ணுறத என்னால் பிக் பண்ண முடியலை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் ஃபோட்டோவாக இருக்கட்டும், வீடியோஸாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையானதை நம்ம கரெக்டாக ஷேர் பண்ணி பேசிக்க முடியுது. கால் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்ம தெளிவாக பேச முடியறதில்ல. ஸோ யாராக இருந்தாலுமே வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், வேணுன்ற மாதிரி வாங்கிக்கலாம். எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வீட்டுக்காக இருக்கட்டும், வண்டிக்காக இருக்கட்டும், நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்களோ அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நிறையா பேர் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த யூடியூப் ஸ்டுடியோ ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது. ஸோ அதனால் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரும் அவங்க வீட்டில் வந்து ஹோம் தேட்டர் வைக்கணும் அப்படின்னாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட சேனலை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.